அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 31வது திருக்குறள். தலைப்பு அரண் வலியுறுத்தல். அதிகாரம் 4. குறள் பார்க்கலாமா? திறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இன்னொரு முறை. திறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கும். இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம். இப்போ புகழ், செல்வம், இந்த இரண்டையும் நம்ம அடைய வேண்டுமென்றால் அறவழியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். அறவழியில் நடந்தால்தான் செல்வத்தை பெற முடியும், புகழையும் பெற முடியும். அறம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒழுக்க நெறிமுறைகள். இதை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றி நடக்க வேண்டும். அதாவது இப்போ என்னென்னா, மாணவர்கள் என்ன செய்கிறாங்க? 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க கடைசியாக தேர்வு எழுதி அதில் நிறைய மதிப்பெண் பெறும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறது? புகழ் கிடைக்கிறது. காரணம் என்ன? அவங்க நல்லா முயற்சி பண்ணி படித்ததுனால அதற்குரிய புகழ் என்ன செய்கிறாங்க? அவங்க அடைகிறாங்க. அதன் பிறகு அவங்க படித்து என்ன பண்ணுறாங்க? ஒரு காலேஜ் லெவல் போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? வேலை தேடுறாங்க. வேலை வேணும்னா நம்ம ஒரு டிகிரி முடித்தாதான் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? ஒரு வேலைக்கு போக முடியும். அங்கே வேலைக்கு போகிறது எதுக்காக? செல்வம் பெறுவதற்காக, பணம் பொருள் எல்லாம் பெறுவதற்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க? டிகிரியை முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? வேலைக்கு போகிறார்கள். அங்கே போன பிறகு என்ன பண்ணுறாங்க? நிறைய செல்வம் பொருள் அனைத்தையும் அடைந்து விடுகிறார்கள். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நேர்மையான வழியில், அற வழியில் சென்றால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? புகழ் பெற முடியும், செல்வத்தையும் பெற முடியும். அதான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. எவன் ஒருத்தன் அறவழியில் நடக்கின்றானோ அவர்கள்தான் அறவழியில் செல்லும்போது அவர்கள் மட்டும்தான் புகழையும் செல்வத்தையும் அடைவார்கள் அப்படின்ட்டு என்ன செய்திருக்காங்க? அழகாக வள்ளுவர் நமக்கு குறள் கொடுத்துருக்கிறார். உண்மைதான். இப்போ நம்ம திருட்டு வழியில் போய் பணம் சம்பாதிச்சா நமக்கு நல்ல பேர் கிடைக்குமா? இல்லை, நல்ல பேர் என்ன செய்யாது? நமக்கு கிடைக்காது. அவன் என்ன சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க, அவன் எங்கேயோ போய் திருடிட்டு அவன் என்ன செய்கிறான்? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒரு நல்ல பேரா? இல்லை, நமக்கு அது ஒரு புகழே கிடையாது. அது சாகும் வரைக்கும் நமக்கு ஒரு கெட்ட பேராக தான் இருக்கும். அப்படி தானே? அதே இது நாம் நேர்மையான வழியில் முயற்சி செய்து உழைத்து வந்தால் அது நமக்கு புகழ் கிடைக்கும் இல்லையா? அது உண்மை தானே?